மார்னிங் எழுந்ததுமே லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டினோன்னு ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் சூப்பரான உருளைக்கிழங்கு ரைஸ் அண்ட் எப்போயுமே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மசாலாலாம் ஆட் பண்ணி செய்யலாமா? இது செய்யறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இது அப்படியே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு அப்படியே 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக்காக விட்டுருங்க. மூடி போட்டு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், இது கூடவே கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் போல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போனதும் இதில் 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா சூடாக இருக்கும் போது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இது அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை பிளேட்லையோ வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேசியான மூடோட அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை போய் இவ்வளோ நல்லா ட்ரை பண்ணலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் பொரிச்சாப்பில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கோட அப்பளம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போது அப்படியே எடுத்து ஒரு வாய் வச்சிங்கன்னா நிஜமாகவே ஹெவனான ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.